Hello guys, again welcome back to my channel. உங்ககிட்ட PAN card and Aadhaar card தவிர்த்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே இல்ல, அதுவும் worstஆன கிரெடிட் ப்ரொஃபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு பார்க்க போற இந்த 3 அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 99% லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3 அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் and அப்ளை பண்றதுக்கான லிங்க் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை ஹியர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த 3 அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முழு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்கள்ல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 7 days அப்ளிகேஷன் மாதிரி தான் இவங்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கறத அதிகமா கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்க ஆன் டைம்ல ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருந்தாலும் ஆன் டைம்ல ரீபேமெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் டைம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முழு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து மட்டும் நீங்கள் லோனாக ஃபைனல் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பேரூபிக் அப்ளிகேஷனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்ளை பண்ணும்பொழுது 2000 இருந்து அதிகபட்சமாக 29,000 வரைக்கும் கூட லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் தராங்க. ஒன்ஸ் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ண உங்களுக்கான லோன் எலிஜிபிள் லிமிட் அப்படிங்கிறதையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நாம் இப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது 2000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங் 1000 இருந்து அதிகபட்சமாக 2000 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட்டை அதிகபட்சமாக 12,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 28 days தான் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த 28 daysல 2 டேர்மாக பிரித்து நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு 14 daysக்கு 1259 அடுத்து வரக்கூடிய 14 daysல 1259 ரூபான்னு 2 பேமெண்ட்டாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம கட்டி முடிக்கும் பொழுது நமக்கு கிடைச்ச இந்த 2000 ரூபாய் லோன் அமௌண்ட்க்கு 2500 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். பட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸாக 118 ரூபாய் அப்படிங்கிறது இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1882 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் தான். இது ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டும் கையில் இருந்தால் போதும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் 2020 அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இந்த மாதிரி RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அதில் ரீபேமெண்ட் பண்ணது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் மேலே கிடையாது. அதனால தான் நாம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். இன்கேஸ் இது மேலே பெரிய அளவில் ட்ராபேக் இருக்குது, இவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, இல்லை இமேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கான அவேர்னஸ் வீடியோவாக தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகமாக இருந்தாலுமே ஜெனியூனாக நடந்துக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே கேஸ், அடுத்து நம்ம ரெண்டாவதாக எம்பாக்கெட் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். இதுலையும் 18 வயசான ஸ்டூடெண்ட், சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுடைய சிவில் ப்ரொஃபைல் ஒர்ஸ்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டுமே போதுமானது. இந்த அப்ளிகேஷனில் நாம் சமீபத்தில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 2000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இது சேம் நம்மளுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச லோன் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாம் 1000 rupees அப்படி இல்லைனா 2000 rupeesன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 6 month அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 121 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த 121 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1879 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 4% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் ஒட்டு மொத்தமாக 6 மாதத்துக்கும் சேர்த்து 224 ரூபாய் மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டினாலே போதுமானது தான். சேம் டைம் இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒருவேளை முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருந்த 43 ரூபாய் டிஸ்கவுண்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ இதை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் இஎம்ஐயாக பார்த்தீங்கன்னா 880 ரூபாய் கிட்டத்தட்ட எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை ஃபஸ்ட் இஎம்ஐயிலே கட்டிடுவோம். ஸோ ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாயை தான் நம்ம 5 இஎம்ஐயாக பிரித்து மாதத்துக்கு 270 ரூபான்னு அப்ராக்சிமேட்டாக ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பொறுத்தவரையிலும் இந்த எம்பாக்கெட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான் மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ரீபேமெண்ட் டென்யூரும் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே கன்சிடர் பண்ணலாம்.
அண்ட் சேம் டைம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ட்ரஸ்டடான அப்ளிகேஷனாகவும் இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனும் 2016 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 20 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்குது. அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் நம்ம எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே சப்மிட் பண்ணாமல் நமக்கு 5,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த ருபி ரெடி அப்ளிகேஷனும் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் முன்ன பார்த்த அப்ளிகேஷன் மாதிரி தான், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நாம இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது 5,000 லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம ஸ்டார்டிங் 2,000 அதிகபட்சமாக 5,000 வரையிலும் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ரபிள் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 மாதம் தான் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 750 ரூபா போக ரீமைனிங் 4,250 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுறாங்க. இந்த லோனை நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 58% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 372 ரூபா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இவங்க சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 800 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த சர்வீஸ் சார்ஜஸ் இது ரெண்டும் சேர்த்து 6,172 ரூபா அப்படிங்கிறது 2 மாதத்துக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னையே நம்ம பார்த்துருந்தோம் இந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ லிஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஒஸ்ட்டாக இருந்தாலும் லோன் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஜஸ்ட் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும். பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது 2 மட்டும் இருந்தாலே போதுமானது தான். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் எபோவ் 15,000 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனும் 2019 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜஸ்ட் ஒரு 2,03,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 3.2 இருக்குது. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அப்ளிகேஷனில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எலிஜிபிள் கிடைச்சிருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன், உங்களுக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் கிடைச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.